வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலையில் இன்றைக்கி செய்த டிஃபனும் அதே சமயம் கிளாத் ஆர்கனைசர் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேங்க. இப்போ மார்னிங் இடியாப்பத்துக்கு இப்போ 2 கப் அரிசி மாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா பிரட்டி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அதை இடியாப்ப குழலில் போட்டுட்டு நல்லா இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இட்லி தட்டு எல்லா தட்டுலேயும் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிடலாங்க. அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தட்டெல்லாம் அதில் வச்சுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா வேகட்டோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காயும் திருவி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் திருவி வச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்வீட்டும் அதே சமயம் லெமனும் கொஞ்சம் பிழிஞ்சி எடுத்து வச்சுட்டேன். காரத்துக்கு லெமன் பிழிஞ்சி எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இறக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சிட்டு நம்ம எடுத்தால் நல்லா ஈஸியாக வந்ததுங்க. இதை நம்ம ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு பாதி அப்படியே பிரிச்சுக்கலாம். ஸ்வீட்டு கொஞ்சம் காரத்துக்குன்னு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சுட்டு கொஞ்சம் பாதி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு நம்ம திருவி வச்சுருந்த தேங்காயை போட்டுடலாங்க. மேலே அப்படி தூவிட்டு தேவையான அளவு சர்க்கரையும் இதில் போட்டுடலாம். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. ஸ்வீட் இடியாப்பம் தயாராகிடுச்சு. கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுடலாங்க. ஸ்வீட்டுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. காரத்துக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே வதங்கிட்ட பிறகு நம்ம இன்னொரு ஹாஃப் உதுத்து வச்சுருக்கோம்ல இடியாப்பம், அதை அதில் போட்டுடலாம். நல்லா கிளறிக்கலாங்க. ஸ்வீட் இடியாப்பமும் நம்ம இது லெமனுக்கு காரத்துக்கு இப்போ லெமன் இடியாப்பமும் தயாராகிடுச்சுங்க. மார்னிங் இன்றைக்கி இந்த டிஃபன் தான் பண்ணியிருந்தேன். இது நல்லா டைஜஷனும் ஆகும், நல்லதும் கூட. ஈஸியாகவும் நம்ம குயிக்காகவும் இந்த டிஃபன் பண்ணிடலாங்க. நீங்களும் இது போல் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். வீடு ஷிஃப்ட் பண்ணதில் இன்னும் டிவி கூட நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணி வைக்கல. நிறையா திங்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கலங்க. பெட்டியில் அப்படியே இருக்குது. இது கொஞ்ச நாள் ஆகும். ஒவ்வொன்றா தான் இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது புதுசாக வந்திருக்கிற வீட்டில் லாஃப்ட்டு இருக்கிறதால நம்மளுக்கு தேவையான யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் நம்ம அது உள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதால நம்ம எல்லா திங்ஸும் அதில் போட்டு வச்சிடலாங்க. கிச்சனில் நிறைய வெசல்ஸு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இன்னும் அடுக்கி வைக்கல, இருந்ததை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதுவும் கொஞ்சம் நாள் ஆகும், அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஹவுஸ் ஷிஃப்டிங் அப்போது நீங்கள் கிளாத்தெல்லாம் எப்படிங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பேக்கேஜ்லாம் எப்படி பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த ஆன்லைனில் இந்த பேக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க, கிளாத் ஸ்டோரேஜ் பேக்கு நிறைய வச்சுருந்தேன். அதில் தான் வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்னோடய சாரீஸு, ப்ளவுசஸ் இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. இந்த போல் நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்கிறதால ஈஸியாக ஆகிடுச்சு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கும். அவங்களுக்கும் வந்து இது எடுத்து வச்சுட்டு வேறு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை அப்படியே தூக்கி நம்ம பீரோவில் எடுத்து வச்சிட்டாலும் தேவையான போது எடுத்துக்கலாம். இது விசிபிளாக இருக்கிறதால நம்மளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எங்கெங்கே இருக்கிறது அப்படின்றதும் தெரியுது. நல்ல யூஸ்ஃபுல்லான பேக்காக இருக்குங்க இது. இந்த ஸ்டோரேஜ் பேக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நேற்று நான் லஞ்சுக்கு வந்து ப்ளெயின் குஸ்கா தான் பண்ணியிருந்தேங்க. இந்த பாத்திரம் வச்சு தான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக வந்துச்சு. ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ நான் எடுக்கலை. இன்னொரு தடவை இந்த பாத்திரம் வச்சு நம்ம தம் பிரியாணி சூப்பராக பண்ணலாங்க. அவ்வளோதாங்க இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.